அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசி இருந்தார். ரமலானுடைய காலம். அந்த காலத்தில் அந்த மஜூசியினுடைய மகன் மக்கள்லாம் முஸ்லீம்கள்லாம் நோன்பு வச்சிருக்கக்கூடிய இடத்துல வச்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த மஜூசிக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே தன்னுடைய மகனை பார்த்து கேட்டார், இது முஸ்லீம்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம், அவங்க விரதம் இருக்கக்கூடிய மாதம், அந்த மாதத்தில் அவங்களுக்கு முன்னாடி மரியாதை இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறியே அப்படின்னு மகனுடைய கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டார். அரைஞ்ச உடனே மகன் வருத்தப்பட்டார். அப்போ அவர் திருந்துறக்கான சந்தர்ப்பமும் கிடச்சிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு வாரத்தில் அந்த மஜூசி இறந்துட்டார். இறந்த பின்னாடி அவரை கனவுல ஒரு ஆலிம் கனவுல கண்டாங்க, சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகையில் இருக்கிறதா. அப்போ அந்த ஆலிம் கேட்டார், நீங்கள் நன்மையே செஞ்சது கிடையாது, ஈமான் கொண்டதே கிடையாதுன்னு போது, நான் ஏற்கனவே ரகசியமாக ஈமான் கொண்டிருந்தேன், ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தினால அல்லாஹ் உயிர்வை தந்தான் என்பதாக சொன்னார் என்பதை